ஹே காய்ஸ், 11th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th ரிசல்ட்டை நம்ம மொபைல்லே எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வியூஸ் நிறைய வருதுப்பா, சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சின்ன சப்ஸ்கிரைப் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்களோட ஃபோனில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச் பாரை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு tnresults.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி டாப்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன் போர்ட் ரிசல்ட் அப்படின்னு வரும் ஒரு லிங்க். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 2024 தான் இருக்குது. ஏன்னா நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து 25 ரிசல்ட் இன்னும் வரல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் 11 இல்லையா? ஸோ உங்களுக்கான ரிசல்ட் லிங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, HSC +1 எக்ஸாமினேஷன் ரிசல்ட்னு சொல்லிட்டு டாப்பில். ஸோ இதை மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட்டையும் இதையும் பக்கத்தில் வச்சு. ஓகே, அதில் சின்ன மிஸ்டேக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு எகைன் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டைப் பண்ணது எல்லாமே கரெக்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களோட ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன்லேயே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதே டைமில் அந்த பிடிஎஃப் வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் வந்து பிரிண்ட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா டெம்பரரி மார்க் ஷீட் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் 11th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.